முக்கிய செய்திகள். சமூக நல்லிணக்கத்திற்கு வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அவசியம். உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தது காங்கிரஸ். பசு பாதுகாப்பு குறித்து உரையாற்ற இருப்பதாக விளம்பரம் வெளியானதால் சர்ச்சை. உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் எச்சரிக்கப்பட்ட நீதிபதி சேகர் யாதவுக்கு சிக்கல். துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. தென் மாவட்டங்களிலிருந்து சாறை சாறையாக திரும்பும் வாகனங்கள். சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வணக்கம். நாட்டின் அனைத்து சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம் நிகழ வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அவசியம் என உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. 1991ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்தின்படி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இருந்த மதஸ்தலங்களின் கட்டமைப்பு தன்மையை மாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு வழிபாட்டு தலத்தில் மற்றொரு வழிபாட்டு தலம் இருப்பதாக கூறி யாரும் உரிமை கோர முடியாது. இந்த சட்டத்தை எதிர்த்து பாஜக வழக்கறிஞர் திரு அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லுபடியானதா என்பது குறித்து மனுவில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவும் அதனை அமல்படுத்த கோரியும் ஜாமியத் உலமா ஹிந்த் AIMIM தலைவர் திரு அசாதுதீன் ஒவைசி உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஞானவாபி மசூதி உள்ளிட்ட சில மசூதிகள் ஏற்கனவே இருந்த கோயில் மீது கட்டப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்குகளில் அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் செல்லுபடித்தன்மை குறித்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் தற்போது வரை செல்லுபடியாகும் என தெரிவித்தனர். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முடிவு காணும் வரை வேறு எந்த நீதிமன்றங்களும் வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க 4 வாரமும் அதன் மீது பிற தரப்பினர் பதிலளிக்க மேலும் 4 வார கால அவகாசமும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுவில் இந்தியாவில் மத சார்பின்மையை பாதுகாக்க வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மாற்றம் செய்யப்பட்டால் சமூக நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதுடன் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாஜக வழக்கறிஞர் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்துள்ளதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் எச்சரிக்கப்பட்ட அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பசு பாதுகாப்பு குறித்து சிறப்பு உரையாற்ற இருப்பதாக விளம்பரம் வெளியாகி இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த மாதம் 8ஆம் தேதி விஸ்வ இந்து பரிஷத் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீதிபதி திரு சேகர் யாதவ் பொது சிவில் சட்டம் குறித்து சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருந்தார். பெரும்பான்மை மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில்தான் இந்தியா செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இஸ்லாமியர்களை வெறியர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்படும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்நிலையில் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலிஜியம் அவரை டெல்லிக்கு வரவழைத்து எச்சரிக்கை விடுத்தது. நீதிபதிக்கும் நீதித்துறைக்கும் உரிய கண்ணியத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி நடைபெறும் கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக நீதிபதி திரு சேகர் யாதவ் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம் மந்திர் அமைப்பு குறித்தும் பசு பாதுகாப்பு குறித்தும் அவர் உரையாற்ற உள்ளதாக விளம்பரம் வெளியிடப்பட்டதுடன் சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டுள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களிலும் இந்த போஸ்டர்கள் வேகமாக பரவியதால் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த செய்தி தவறானது என்றும் பாரத் விகாஸ் பரிஷத் நடத்தும் அந்த நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என்றும் திரு சேகர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்குடன் துணைவேந்தர் தேடுதல் குழு அதிகாரம் தொடர்பான விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு தேடுதல் குழுவை அமைத்தது.
ஆனால் யுஜிசி தலைவரையும் சேர்த்து தேடுதல் குழு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தினார். யுஜிசி தலைவரை உள்ளடக்கி பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க திரு ரவி ஒரு தேடுதல் குழுவை அமைத்து கடந்த ஆண்டு இறுதியில் உத்தரவிட்டார். ஆளுநரின் உத்தரவை ஏற்க மறுத்த தமிழ்நாடு அரசு யுஜிசி தலைவரை விடுத்து பிற 3 உறுப்பினர்களை கொண்டு தேடுதல் குழுவை அமைத்து அரசாணைகளை வெளியிட்டது. ஆனால் அந்த அரசாணைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் யுஜிசி தலைவரை இணைத்து துணைவேந்தர் தேடுதல் குழு அமைத்து அரசாணை வெளியிட வேண்டும் என பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான ரவி தமிழக அரசிற்கு உத்தரவிட்டார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் துணைவேந்தரை நியமிக்கும் குழுவில் யுஜிசி தலைவரை சேர்க்க வேண்டும் என்ற சட்ட விதி இல்லாத நிலையில் தேவையில்லாமல் அவரை சேர்க்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன செயல்முறை மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் அரசியல் சாசன விதிகளுக்கு முரணாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் ஆளுநர் அதிகாரம் குறித்த வழக்குடன் மேற்கூறிய விவகாரங்களையும் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களால் வண்டலூர் பெருங்களத்தூர் வழித்தடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை விடுமுறை கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய போதிலும் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கினர். 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பொங்கல் பண்டிகை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடியவர்கள் நேற்று மாலையிலிருந்தே மீண்டும் வாகனங்களில் சென்னை நோக்கி வரத் தொடங்கினர். பேருந்துகள், கார், வேன், இருசக்கர வாகனங்களில் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் சென்னையின் நுழைவாயிலான செங்கல்பட்டு சுங்கச்சாவடியிலிருந்தே வாகனங்கள் வரிசை கட்டின. தொடர்ந்து வண்டலூரில் தொடங்கிய வாகன நெரிசல் பெருங்களத்தூர், தாம்பரம் வரை நீண்டது. குறிப்பாக பெருங்களத்தூரில் மேம்பாலம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் குவிந்த வாகனங்கள் அங்குலம் அங்குலமாக நகர்ந்தன. இதனால் வாகன ஓட்டிகளும் வாகனங்களில் வந்த பயணிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்கள் வண்டலூர் உயிரியல் பூங்கா, மாமல்லபுரம், வேடந்தாங்கலுக்கு சென்றவர்கள் திரும்பியதாலும் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க காரணமானது. தென் மாவட்டங்களில் சென்னை நோக்கி வரும் மக்களால் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என தெரிகிறது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இதில் திமுக சார்பில் திரு சந்திரகுமார் போட்டியிடுகிறார். அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அன்றைய தினம் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் தேதி விடுமுறை தினம் என்பதால் அதனை அடுத்து 13ஆம் தேதி 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனை அடுத்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி அடுத்த 3 நாட்கள் விடுமுறை தினம் என்பதால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளது. திருவள்ளுவரை மதம் சார்ந்த புலவராக மாற்ற ஆளுநர் திரு ரவி முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளுவரை அவமதிக்கக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல, அவர் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது என்றும் அப்படிப்பட்ட திருக்குறளை உருவாக்கி தந்தவரை ஒரு மதம் சார்ந்த புலவராக மாற்றுவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் சாடினார். திருவள்ளுவரை அவமதிக்கக்கூடிய முறையில் திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல, எந்த மதத்தையும் அவர் பின்பற்றி திருக்குறள் எழுதவில்லை. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட திருக்குறளை உருவாக்கி தந்தவரை ஒரு மதம் சார்ந்த புலவராக மாற்றுவதற்குரிய முறையில் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்ற போர்வையை போற்றுவதற்குள்ள முறையில் காவி உடையை தரித்து
திருவள்ளுவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் பின்னர் ஆளுநர் உரை நடைபெறுவதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வருவதாக திரு முத்தரசன் கூறினார். பேரவைக்கு வந்தபொழுது உரையை படிக்காமல் அவர் நினைத்ததை படித்துவிட்டு ஓடிவிட்டார் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். ஆளுநர் பதவியே கூடாது என்பதுதான் தங்களின் கொள்கையாகும் என்று திரு முத்தரசன் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்ட கல்லை பெண்கள் அனாயாசமாக தூக்கி பரிசுகளை தட்டிச் சென்றனர். தென் மாவட்டங்களில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இளவட்டக்கல்லை தூக்கும் ஆணுக்கு மட்டுமே தங்கள் வீட்டு பெண்ணை மணமுடித்து கொடுத்த வழக்கமும் தமிழ் சமூகத்தில் இருந்தது. இந்த வழக்கம் தற்போது ஒழிந்து விட்டாலும் இளவட்டக்கல்லை தூக்கி தங்கள் உடல் வலிமையை பறைசாற்றும் முறை இன்றும் தொடர்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள வடலை விளை கிராமத்தில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் பங்கேற்று தங்கள் உடல் வலிமையை நிரூபித்தனர். ஐம்பத்தி 5 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை பெண்கள் பிரிவில் ராஜகுமாரி என்பவர் 23 முறை தனது கழுத்தை சுற்றி உருட்டி முதலிடம் பிடித்தார். இரண்டாவது இடத்தை தங்க புஷ்பம் என்ற பெண் பிடித்தார். ஆண்களுக்கான 98 கிலோ எடை கொண்ட கற்களை தூக்கும் பிரிவில் முதல் பரிசை விக்னேஸ்வரன் வென்றார். இரண்டாவது இடத்தை பாலகிருஷ்ணன் பிடித்தார். இதேபோல் காதை பிடித்தவாறு முழங்கைகளால் உரலை தூக்கும் போட்டியிலும் இளைஞர்கள் அசத்தினர். இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நெசவாளர் காலனி பகுதியில் முதல் முறையாக பெண்களுக்கும் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கு 87 கிலோ எடை உள்ள கல்லும் பெண்களுக்கு 67 மற்றும் 47 கிலோ எடையில் 2 பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெற்றன. பவதாரணி என்ற பெண் 2 முறை 67 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதேபோல் ஆண்கள் பிரிவு இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் கஜா கோபி என்பவர் 67 கிலோ எடை கொண்ட கல்லை 8 முறை தூக்கியும் கார்த்திக் என்பவர் 7 முறை தூக்கியும் சாதனை படைத்தனர். பூங்காக்கள், கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் குடும்பத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். போகி, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கலை தொடர்ந்து காணும் பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. சென்னையில் செம்மொழி பூங்காவுக்கு படையெடுத்த உள்ளூர் மக்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பொன்னேரி அருகே பழவேற்காடு கடற்கரையில் ஏராளமானோர் திரண்டனர். கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடல் அலையில் காலை மட்டும் நனைத்தபடி உற்சாகமடைந்தனர். திருவள்ளூர் அருகே பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை காண குவிந்த மக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வேலூரில் வேலூர் கோட்டை, அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. திருவாரூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஓட்டப்பந்தயம், குதிரை ரேக்லா ரேஸ், மாரத்தான் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. தஞ்சையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் கோலப் போட்டி நடத்தப்பட்டு சிறந்தவற்றுக்கு பரிசளிக்கப்பட்டது. இதில் வெளிநாட்டு பெண் கலந்து கொண்டு கோலமிட்டது அனைவரையும் கவர்ந்தது. கோவை சாடிவயலை அடுத்த சிங்கப்பதி மலைவாழ் மக்கள் ஒன்றிணைந்து 150க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து இயற்கை வளம் பெருக வேண்டி அவர்களின் குலதெய்வ கோவிலில் படையலிட்டனர். பின்னர் பாரம்பரிய இசை இசைக்க அதற்கேற்ப அவர்கள் நடனமாடி காணும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வேதாரண்யம் அருகே தேக்காக்குடி தெற்கில் முன்னோர்கள் பயன்படுத்திய 500க்கும் மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி காணும் பொங்கலை பயனுள்ளதாக்கினர். ஏற்கலப்பை, மாட்டு வண்டி, நெல் சேமிக்கும் தொம்பை கூடு, சுரைக்காய் குடுவைகள், வீச்சரிவாள், மரக்கால் முதல் படி வரை பழைய நாணயங்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமான பொதுமக்கள் காலை முதல் இரவு வரை பார்த்து ரசித்தனர். திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடற்கரைக்கு படையெடுத்த பொதுமக்கள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகள் முதல் பெண்கள் வரை கடற்கரை மணலில் விளையாடியும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிட்டும் பொழுதை கழித்தனர். கடலோர மீன்கடையிலும் வியாபாரம் களை கட்டியது. இதனால் அந்த இடமே திருவிழா போல் காட்சியளித்தது. இங்க கலங்கரை விளக்கம் வந்து பார்க்கும்போது இங்க உள்ள ஃபுல் வியூவும் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. கூட்டம் நிறைய, நாங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம் இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. கடல்ல எல்லாம் இறங்கி குளிக்கிறதுக்கு, பிள்ளைங்க எல்லாம் நல்லா விளையாடுறதுக்குலாம் நல்லா இருக்கு. நிறைய மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் விடுமுறைனால நிறைய கூட்டம் இருக்கு. இங்க கலங்கரை விளக்கம் பார்த்தோம். அப்புறம் கடல் பக்கம் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சென்னை மெரினா, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை ஆகிய இடங்களில் காணாமல் போன 19 குழந்தைகள் உடனடியாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் பாஜகவினர் நேற்றிரவு சாலையோர கடைகள், இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. கே சாலை, மணிநகர், இந்திரா நகர் பகுதிகளில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடப்படுவதாக அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பிரசாந்த் நேற்றிரவு அவரது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோருடன் அந்த பகுதியில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த தள்ளுவண்டி கடையை அவர்கள் அடித்து நொறுக்கியதோடு அதில் இருந்த பொருட்களையும் சூறையாடினர். பின்னர் அருகில் இருந்த வீட்டிற்குள் நுழைந்த அந்த கும்பல் பொருட்களை அடித்து துவம்சம் செய்தது. வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் கடுமையாக சேதப்படுத்தினர். இதை தட்டி கேட்ட காத்தவராயன் என்பவரை பாஜகவினர் சரமாரியாக தாக்கியதில் அவர் காயமடைந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாஜகவினரின் அடாவடி குறித்து ஏற்கனவே புகார் அளித்த போதே காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது என்று அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாட்டின் அனைத்து சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கம் நிகழ வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அவசியம் என உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் எச்சரிக்கப்பட்ட அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பசு பாதுகாப்பு குறித்து சிறப்பு உரையாற்ற இருப்பதாக விளம்பரம் வெளியாகி இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்குடன் துணைவேந்தர் தேடுதல் குழு அதிகாரம் தொடர்பான விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.